நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி, கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் ஆகிய சங்கங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கஸ்பா கிளை சார்பாக பணியின் போது இறந்த ஆனந்தன் குடும்பத்தினருக்கு வழங்கிய நலவாரிய தொகைக்காக நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் ராஜி, செயலாளர் சதீஷ், மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ராமமூர்த்தி, ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் ராஜி, மாவட்ட பொருளாளர் ராஜா ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக கட்டுமான நலவாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இதில் ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன், 30 வெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சீனிவாசன், மகாத்மா காந்தி முதியோர் இல்ல துணைத் தலைவர் பென்ஸ் பாண்டியன், மாநில இளைஞரணி தலைவர் வினோத்குமார், மாநில பொதுச் செயலாளர் சுந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நலவாரிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.